கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா வீட்டுக்கு ஹால் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரகுராம் வந்துட்டு அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னடா பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்துட்டு சித்தப்பாவை காப்பாற்றினது இதே மொபைல் தான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. அப்புறமேட்டு ரகுராம் வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஏன்னா இந்த வீட்டில் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கிற, அதாவது குழந்தைங்க வந்துட்டு கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணி மாயா சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்துட்டு சித்தப்பாவை காப்பாற்றினதே இந்த மொபைல் இருந்ததுனால தானே வீடியோ எடுத்து எல்லாருனாடியும் நிரூபிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல ரகுராம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசித்துட்டு சரி இனிமேல் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாயாக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம், ஹே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க சீனும் இதை பார்த்துட்டு வந்துட்டு சிரிக்கிறாரு. அடுத்த சீனில் அவங்க சித்தப்பா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு வண்டியில் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இல்லாட்டினா அவ்வளோதாமா அப்படின்னு சொல்ல சித்தப்பா நடந்தது நடந்துருச்சு, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது, இனிமேல் ஃப்ரீயாக இருக்கணும், அவங்கவுங்க பண்ண தப்புக்கு அவங்கவுங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும், தப்பே பண்ணாமல் நீங்கள் எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும், ரைட்டு தானே, நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு திடீர்னு பெட்ரோல் நின்று போயிடுது. மாயா நீ எனக்குள்ளே கொஞ்சம் நிற்கிறியா, நான் போய் ஏதாவது ஆள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பெட்ரோல் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு போயிடுறாங்க. மாயா மட்டும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க திடீர்னு அணிகுண்டு போட்ட மாதிரி 2 ரவுடி பசங்க வந்துடுறாங்க. வந்துட்டு பாப்பா பொண்ணு நல்லா இருக்கே, கொஞ்சம் எங்கள் கூட வரியா, வண்டியில் பெட்ரோல் இல்லையோ, நாங்கள் வேணால் ட்ராப் பண்ணவா, வாமா ஃப்ரீயாக தாம்மா இருக்குது சீட்டு, அதெல்லாம் ட்ரிபிள்ஸ் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாயா உங்களுக்கு டேய் ஒழுங்காக போயிருங்கடா இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அது எப்படிம்மா போக முடியும், இப்படி அழகான ஃபிகரை விட்டுட்டு எப்படி போக முடியும், நீ சொன்னால் வரமாட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு மாயாவை கம்பல் பண்ணி இழுத்து ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக அவங்க சித்தப்பா வந்துடுறாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து பிரித்து மேயிறாரு. என் பொண்ணுக்கிட்டே நீங்கள் வம்பிழுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.